இப்ப என்னெல்லாம் கேமரா எப்படி எல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் வைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இருங்க இப்ப நாங்களே கேமரா வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும். பயமுறுத்துறீங்க. சொல்லுங்க கிரண். இப்போ இந்த ஷோ வந்து உங்களுக்கு தெரியாம நான் இப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இதுல கேமரா? இதோட இந்த கோல்டன் கலர் ரிம்புக்கு மேல பாத்தீங்களா மேடம்? எனக்கு தெரியும் பெண்ல வைப்பாங்கன்னு, பட் இவ்வளவு மைன்யூட்டா இருக்கும். அது பாருங்களேன், இதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல் தெரியுது, அதுதான் கேமரா. நான் மேல இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் மேடம். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? என்னோட அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு. பட்டனா? பட்டன் கேமரா. அதோட ஷர்ட் பட்டன்ல இப்போ அந்த கேமரா இருக்கு. அது நீங்க திரும்புங்க, அப்படியே பட்டனை போட்டு திரும்புங்க. இது பாருங்களேன், இது ஒரு கேமரா, பட்டன் மாதிரி இருக்கு. கரெக்டா இந்த போர்ஷன், அந்த போர்ஷன் மட்டும் தான் அந்த பட்டனுக்கு ஹோல்ல இருந்து தெரியும், அதுல இருக்க லென்ஸ் வழியா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours வீடியோ வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும் மேடம். பென் டிரைவ் மாதிரி. இது இன்னொரு விஷயம். இதுல இது நான் வந்து உங்களுக்கு சொல்லியே குடுக்கறேன் மேம். இதுல கேமரா இருக்குன்னு நான் சொல்றேன், உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? இதுல கேமரா வச்சிருக்காங்களாம். இதுல வந்து உங்களால எங்க நம்பி போறது? என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க கியூக்கு நடுவுல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். ஷிட். இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கியூக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கு, கண்டே பிடிக்க முடியாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஒன்னு இருக்கு. அந்த ரிமோட்ல நான் கிளிக் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அன்வான்ட் ரெக்கார்டிங் எதுவுமே வராது. இது வித் வாய்ஸ். இது சோ இதுல வந்து 8 hours வரைக்கும் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட ரிமோட். திஸ் இஸ் a ரிமோட். நம்ம ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறோம், அங்க கடிகாரம் மாட்டி இருக்கோம், நம்ம செக் இன் பண்றோம்னு தெரியும் உங்களுக்கு. ரூம்குள்ள போச்சுன்னா இது ஆன் பண்ணா போறோம். கடிகாரம்னு தான் நம்ம நினைப்போம். கடிகாரத்துக்குள்ள இந்த அது பிளாக், வேற ஏதாவது கலரா இருந்தா கூட கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா. பிளாக்ல அந்த ஹோல் தெரியவே இல்லை. அந்த கியூக்குள்ள டாட் இருக்குன்னு எப்படி தெரியும்? நமக்கு இவ்வளவு தூரம் இதுக்குள்ள கேமரா இருக்கு தெரிஞ்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது என்னோட கீச்சன். கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. இது நாங்க வண்டி சாவியோடது, அதுல கேமரா இருக்கு. சோ இதை நான் டேபிள் மேல வச்சுட்டு என்னால பேச முடியும். சோ நான் அங்க என்ன நடக்குதுங்கிறத என்னால வந்து வாய்ஸ், வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இது திறந்தா அந்த யூஎஸ்பி, அதுலயும் யூஎஸ்பி இருக்கு, சைட்ல இருக்கு. அடுத்தது வயர்லெஸ் கேமரா எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலா இதுதான் முதல்ல ஆரம்பம். இதுதான் மேடம் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வயர்லெஸ்ல கம்ப்ளீட்டா பண்ற மாதிரி. இப்ப நீங்க பாக்குற மீதி எல்லா டிவைஸும் பாத்தீங்கன்னா டிவைஸ்க்குள்ளே ஸ்டோரேஜ் வரும். ஆனா இந்த ஒரு டிவைசஸ்ல மட்டும்தான் யார் எடுத்தாங்கறத எப்படியுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டிவைசஸ்க்குமே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரிட்ரீவ் பண்றதுக்காக அவன் திருப்பி அந்த டிவைஸ் கிட்ட வந்தாகணும். இப்ப நீங்க பாக்குறதுதான் வயர்லெஸ். இதுல வந்து அவன் வீடியோ பக்கத்துல இருக்கணும்னு இல்ல, டைரக்ட் ஸ்ட்ரீமிங் போகும். இது கேமரா, இது அப்படியே இங்க தெரியுமா? இத கம்ப்யூட்டர்ல போட்டு ஏத்திடலாம், ஏத்தினே இருக்கலாம். லைவ்ல அது அப்படியே ரெக்கார்ட் ஆயினே இருக்கும் மேடம். வேற என்ன இருக்கு இது மாதிரி? இது இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து லாஸ்ட்னும் போது இந்த கேஷுவல்னஸ், இந்த டிவைஸ் யூஸ் பண்றதுக்கான கேஷுவல்னஸ், இதுதான் வந்து யாருமே இது வரைக்கும் சந்தேகப்படாதது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட். இதுதான் புதுசா வந்தது. இதோட அந்த 3 பின் இருக்கு இல்லீங்களா, என்னது தெரியுதா? மல்டி பிளக். எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வீட்ல ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ணறது எல்லா ரூம்லயும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுதான். இதுவும் யூஎஸ்பியா? நீங்க அதை ஓபன் பண்ணலாம். அதை 2 பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படி நீங்க எடுங்க, 2 பக்கம் பாருங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. இதுல இருந்து அது சார்ஜ் ஆகும், பவர் அங்க போயிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங். இல்ல இது பாத்ரூம்ஸ்ல கூட இருக்குமே ஹோட்டல்ல. பிகாஸ் நம்ம ட்ரையர் போடுறதுக்கு எல்லாம் பாத்ரூம் ஷேவர் போடுறதுக்கு பாத்ரூம்ல இருக்கும். இல்லன்னா இருக்கிறது ரூம்ல டெஃபினட்டா இருக்கும். இது சந்தேகமே வராதே. எதுலயுமே ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். இத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணோ யாரோ அங்க தங்கியிருக்கவங்க, ஹோட்டல்ல தங்கியிருக்கவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு
அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கோ இல்ல அந்த இடத்த சார்ந்த யாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. நேரடியா காவல்துறைக்கு சொல்றது நல்லது இந்த விஷயத்தை பொறுத்தவரை. இப்போ இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்? இதுல எப்படி தப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமராக்கள் 2 டைப். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக்சடா அங்கேயே இருக்கும், அதுலயே ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்னு வயர்லெஸ். சோ வயர்லெஸ்ல இருக்கிற கேமராஸ் நிறைய இருக்கு. இதுல இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு அலைவரிசையை யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் கேப்சர் பண்றாங்க. இதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லார்கிட்டயும் இப்ப போன் இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க, ஒரு ட்ரையல் ரூம் இல்ல ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் உள்ள என்டர் ஆகுறப்போ நீங்க உங்க போனை எடுத்துட்டு ஒரு கஸ்டமர் கால்க்கே ஒரு கால் பண்ணுங்க. அந்த நம்பர்ல இருந்து காது கிட்ட வச்சுட்டு நீங்க சுத்தி அந்த கண்ணாடி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியான பூச்செண்டெல்லாம் வச்சிருப்பாங்க, பிளவர்ஸ் இல்ல இந்த மாதிரியான பிளக்ஸ் இல்ல உள்ளே மாட்டி இருப்பாங்க இல்லையா, கரண்ட் போர்ட்ஸ், பவர் பிளக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அங்கேயே கூட பக்கத்துல போயிட்டு நீங்க போனை கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்க போன்ல ஒரு சவுண்ட் வரும். அதாவது என்னன்னா, இந்த மொபைலோட ரேடியோவை இதுல இருந்து வரக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சம்திங் இங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு. சோ இதுக்காக புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம கையில தேவையே இல்ல. நம்ம கையில எல்லார்ட்டையும் மொபைல் போன் இருக்கு. மொபைல் போன் ஆன் பண்ணி டயல் பண்ணிட்டு அந்த ரூம் ஃபுல்லா போனோம்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இன்னும் கேமரா இருக்குன்னு அர்த்தம். இது